வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாயிருக்கிற செக்டர் 36 படத்தோட விமர்சனம். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னாடி டெல்லியில நடந்த நிட்டாரி சீரியல் கில்லிங் சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கிரைம் டிராமா தான் இந்த படம். ஹிந்தி ஒரிஜினல், இது தமிழ், தெலுங்கு போன்ற மொழிகளில் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. இயக்கம் ஆதித்யா நிம்பல்கர். கதைன்னு பார்த்தா டெல்லி நிட்டாரி மர்டர்ஸ் ரொம்பவே சென்சேஷனலான ஒரு கேஸு. நம்மள பலருக்கும் இது தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு. அதில் கொஞ்சம் ட்ராமா எலிமெண்ட்ஸு, சில கேரக்டர்ஸ் இதெல்லாம் கலந்து ஒரு த்ரில்லர் டிராமா பாணியில் இதை எடுத்திருக்காரு டைரக்டர். செக்டர் 36 டெல்லியில் ஏழைகள் வசிக்கக்கூடிய இந்த வெளி மாநில தொழிலாளிகள்லாம் அதிகம் வாழக்கூடிய ஒரு ஸ்லம் செட்டில்மெண்ட். இங்கே பல மாதங்களா சின்ன பசங்க பல பேர் காணாமல் போயிடுறாங்க. ஆனால் போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் ஏழை மக்கள். அந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ ராம்சரண் பாண்டே, அந்த பாத்திரத்தில் தீபக் தோப்ரியால் தான் நடிச்சிருக்காரு. இவர் வழக்கமான ஒரு கரப்ட் போலீஸ் தான். மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் எல்லாம் எஃப்ஐஆர் கூட போட மாட்டாரு. ஒரு முறை ஏதோ எரிஞ்சு போன கையோட எலும்பு மாதிரி ஒரு பெரிய பங்களா பக்கத்தில் ஒரு குப்பைமேட்டில் கிடைக்கும். அதை கூட இது ஏதோ குரங்கோட கை அப்படி இப்படின்னு சொல்லி கேஸை அப்படியே க்ளோஸ் பண்ணுவார். அந்த பங்களா வீட்டுக்கு போய் தான் தன்னோட பொண்ணு காணாமல் போனதா ஒருத்தர் கேஸு கொடுத்தும் கூட எஸ்ஐ ராம்சரண் அதெல்லாம் அவ்வளோவா கண்டுக்கவே மாட்டார். அந்த பங்களாவில் வேலை செய்கிற பிரேம் சிங், விக்ராந்த் மாசி தான் இந்த பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அந்த பிரேம் சிங் மேலே தான் சந்தேக புள்ளி விழுது. ஒரு முறை எஸ்ஐயோட பொண்ணையே யாரோ கடத்த முயற்சி செஞ்சு எப்படியோ தம் பொண்ணை அவர் காப்பாற்றிடுறாரு. அதுலேருந்து ஷாக்கான எஸ்ஐ ராம்சரண் மனம் திருந்தி இந்த கேஸ் எல்லாம் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரணையில் மறுபடியும் அதே பங்களா வீடு வருது. அந்த பங்களாவோட ஓனர் பஸ்ஸி அப்படின்னு ஒரு பெரிய தொழிலதிபர். அந்த ஊர் டிசிபி நம்ம எஸ்ஐயோட பாஸ் ஜவஹர் அப்படிங்கிறவருக்கு இவர் ரொம்ப நெருக்கம் வேற. இவர் தோண்டி தோண்டி விசாரிக்க இவருக்கு கிடைக்கிறது என்னமோ சஸ்பென்ஷன் தான். இதன் பிறகு எப்படி இவர் அந்த கேஸை ஃபர்தராக விசாரித்து அதை சால்வ் பண்ணுறாரு, குற்றவாளிகளுக்கெல்லாம் தண்டனை கிடைச்சுதா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் இதோடைய திரைக்கதை மற்றும் பாத்திரங்களோட வடிவமைப்பு தான். ஒரிஜினல் கதை நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கொண்டு வர முடியாது. அதை ஈடு செய்கிற மாதிரி எஸ்ஐ பாண்டேயோட பாத்திரத்தை அழகாக எழுதியிருக்காரு டைரக்டர். இவர் தான் நம்மளுடைய ஹீரோ. ரொம்பவே அழகா இந்த பாத்திரத்தோட மனமாற்றத்தை காண்பிச்சிருக்காங்க. ஒரு டிப்பிக்கல் கரப்ட் லேசி போலீஸ்லேருந்து மனசாட்சியோட நேர்மையாக இன்வெஸ்டிகேட் செய்கிற ஒரு போலீஸாக அவர் மாறுறத ரொம்பவே ரியலிஸ்டிக்காக லாஜிக்கலாக காமிச்சிருக்காங்க. அதே போல் மெயின் வில்லன் பிரேம் சிங் பாத்திரமும் கொஞ்சம் பேக் ஸ்டோரியோட ரொம்பவே ராவா கொடூரமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. இதுவும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு, பாராட்டுகள். இதே மாதிரி திரைக்கதையும் ரொம்பவே விறுவிறுப்பா ரியலிஸ்டிக்கா இருக்கு. நம்ம நிலைக்குலைய வைக்கிற காட்சிகளோட எழுதியிருக்காங்க. ஓரளவுக்கு ட்ரமாட்டிக் எஃபெக்ட்டுக்காகவும் சில காட்சிகளை சேர்த்து எடிட் செஞ்சதுனால படம் ரொம்பவே சுவாரஸ்யமா நகருது. கதை எப்படியோ எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால எஸ்ஐ மற்றும் வில்லனோட பர்சனல் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய காட்சிகள் எடுத்திருக்காங்க. பார்க்குறவங்களுக்கும் இது ஒரு புதுமையோட இருக்கும். ஆனால் ஒரே பிரச்சனை என்னன்னா, இந்த கேஸை பற்றி அவ்வளவா டீட்டெயில்ஸ் தெரியாதவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாமல் போகலாம். ஆனால் இது ஒரு பெரிய குறையெல்லாம் கிடையாது. இந்த படத்தோட அடுத்த பெரிய ஸ்ட்ரென்த்து நடிப்பு தான். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும்னா எஸ்ஐ பாண்டேயா நடித்த தீபக் தோப்ரியால தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே அருமையான நடிப்பு. அதே மாதிரி விக்ராந்த் மாசையும் நல்ல கைத்தேர்ந்த நடிகர் தான். அவரும் அவருடைய பாத்திரத்தை ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. மற்றபடி செட்ஸு, கேமரா ஒர்க்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்தில். ரொம்பவே கிறிஸ்பாக எடிட் பண்ணி எடுக்கப்பட்டதுனால முதல் செகண்ட்லேருந்து எண்டில் டைட்டில் கார்டு போடுற வரைக்கும் ஒரு வினாடி கூட வீணான காட்சிகளே கிடையாது. இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னா கண்டிப்பாக கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ் எல்லாம் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. ஆனால் இந்த இதயம் பலவீனமானவர்கள் ஜாகிரதை அப்படின்னு சொல்கிற மாதிரியான காட்சிகள் உள்ள ஒரு படம் தான் இது. சின்ன பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உகந்ததே இல்லை. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள்.
தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.